சிம்மராசி நேயர்களே, விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பத்திலேருந்து தெளிவு பெறத்துக்கு நிறைய யோசனை, சமயோஜ யோசனை, நல்ல நட்சத்திரம் நல்ல ராசி இருக்கிறவங்க, நல்ல ஐடியா கொடுக்குறவங்க, உங்கள் மேலே உண்மையாக வெல்விஷர் இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருந்துருக்கும். நானும் குழப்பத்திருந்தால் அவளும் குழம்புவா, நான் தெளிவாக இருந்தால் அவளும் தெளிவாக இருப்பா, நான் பயந்தேன்னா அவளும் பயந்துருவா. இப்படி இருக்கிற நபரை வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் தே ஆர் டிபெண்டிங் யூ. அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா சொல்கிறது யார்? கிடையாது. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு நபரை கூட வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன் கூடி வரும். இது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் சரி, உங்களுக்குன்னு உங்கள் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்துருக்கணும். இல்லை சார் யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனையாது சார் அப்படின்னா இறைவன் தான். இறைவனை முன்னிறுத்தி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில், லாஜிஸ்டிக் சம்மந்தமான தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில், அதே சமயத்தில் காலேஜில் எதனா கேன்டீன் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் சாதனை வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். பிறர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. உங்களுடைய சமயோஜன யோசனையை கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் வழிபாடு.